ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த வீடியோவில் மியூசிக்கல் அண்ட் ட்ராமா கேட்டகரியில் ரிலீஸ் ஆன விட்னி ஹாஸ்டன் ஐ வாண்ட் டான்ஸ் வித் சம்படி அப்படின்ற மூவியோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூவியை வந்து ரீசெண்டாக தமிழ் டப்டு பண்ணி இப்போ தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் IMDb 6.6 ரேட்டிங் இந்த மூவிக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த மூவி எப்படி இருக்குது, இந்த மூவியை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது இந்த ரிவ்யூவில் நம்ம பார்ப்போம். இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, இந்த மூவியில் நம்ம ஹீரோயின் விட்னி ஹாஸ்டன் அப்படின்றவங்க ஒரு சிங்கராக இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்ச்சில் பாடிட்டு இருப்பாங்க. யாருன்னா அவங்க அம்மா கூட. ஏன்னா இவங்களோட ஃபேமிலியில் வந்து நிறைய சிங்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க அம்மாவும் கூட சிங்கராக தான் இருப்பாங்க. அவங்க அம்மா கூட சேர்ந்து இவங்க பாடிட்டு இருப்பாங்க. இப்படி பாடிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இவங்க வாய்ஸ் நல்லா இருக்கிறதுனால இவங்க ஆல்பம் சாங் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இவங்களும் வந்து ஃபஸ்ட்டு ஆல்பம் சாங்கை பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி ஸ்டார்ட் பண்ணதோடனே இவங்க பாடின எல்லா சாங்குமே ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகுது. இப்படி ரீச் ஆனதோடனே இவங்க கெரியர் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுது. இவங்க மூவிஸ் அண்ட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பெரிய செலிபிரிட்டியாக மாறுறாங்க. அண்ட் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஒரு பிளாக் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு நேமையும் வாங்குறாங்க. இப்படி போகும்போது இவங்களோட கெரியர் இந்த நிலமையில் போயிட்டு இருக்கும்போது இவங்களோட பர்சனல் லைஃப்பில் என்னென்னலாம் பிரச்சனை வருது, இவங்க கெரியர் ஒரு பக்கமும் இவங்க பர்சனல் லைஃப் ஒரு பக்கமும் போகும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் எப்படி சமாளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பர்சனல் லைஃப்பில் ஏற்படுற பிரச்சனைனால இவங்க கெரியர் எப்படி பாதிக்கப்படுறது அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா விட்னி ஹாஸ்டன் அப்படின்றவங்களோட வாழ்க்கை வரலாறை தான் இந்த மூவியாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது காய்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி நல்லா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து செகண்ட் ஹாஃப் போகும்போதே தெரிஞ்சிடும் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் இவங்க 19 வயசுலேருந்தே பாடுற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. ரியல் லைஃப்லேயும் இவங்க 19 வயசுலேருந்து தான் பாட ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க இருந்த டைம் பீரியடில் வந்து இவங்க ரொம்பவே ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆல்பம்ஸ் எல்லாம் ரொம்பவே ஒரு ஃபேமஸாகவும் இருந்திருக்கு. இந்த மூவியில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாங்ஸ் இருக்குது. அந்த சாங்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருந்தாலும் ஒரு சில பாட்டெல்லாம் நமக்கு கேட்குறக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் அடுத்ததாக வந்து இந்த மூவியோட தமிழ் டப்பிங் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மூவியை பார்க்குறதா இருந்தால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்த மூவி. அண்ட் அவ்வளோதான் கைஸ், நான் இந்த ரிவ்யூ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மூவி என்னை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக போன மாதிரி இருந்தது. மற்றபடி மூவியில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட ஆக்டிங்கை வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. மூவியோட ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது கைஸ். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். டாடா, பை பாய்.